ராமேஸ்வரத்தை சுற்றி உள்ள பீச்சிலேயே ஒரு அல்டிமேட்டான பீச் அப்படின்னா அரியமான் பீச்சை தாங்க சொல்ல முடியும். எல்லாருக்கும் வணக்கம். அழகுல அடிச்சுக்கவே முடியாத சவுக்கு மரங்கள் இருந்த அரியமான் கிடக்கிறதாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோடை விடுமுறை ஆரம்பிச்சாச்சுங்க. மக்கள் எல்லாருமே எங்கே சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சுட்டு நிறைய இடங்களில் போய் விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு இடம் தான் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் சொல்கிறது ஆன்மீக சுற்றுலா மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்குறவங்க நிறைய இடங்கள் இருக்கனால அது வந்துட்டு ஒரு பக்காவான சுற்றுலா பிளேஸாக இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படி ராமேஸ்வரம் வர பயணிகள் எல்லாருமே அதிகபட்சம் விசிட் பண்ண நினைக்கிற முதல் இடம் தனுஷ்கோடி. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பீச்சை விசிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அரியமான். இந்த அரியமான் எங்கே இருக்குது? ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் ராமநாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பிரிஞ்சு சுமார் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் உள்ளே போனால் கடற்கரையை சென்றடையலாங்க. ஆமாங்க, கடற்கரை போகிற ரோடுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் ஒரு பெண்டு வரும். மேக்ஸிமம் வந்துட்டு பைக்கில் போகிறவங்க எல்லாமே ஒரு பெண்டு வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணி போவாங்க. அதில் அந்த மாதிரி ஒரு பெண்டு இதை தாண்டி போகும்போது இருக்குங்க. சுற்றுலா பயணிகளோட வருகை அதிகரித்த காரணத்தினால இங்கே 1-2 ரெசார்ட்டுகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடல் மீன் உணவகங்களும் வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு லெவல் கிராசிங் இருக்குங்க. ஆமாங்க, ரயில்வே கேட் ஒன்று இருக்குது. அதாவது கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இங்கே நிறையா விபத்துகள் ஏற்பட்டது. அந்த விபத்துகளை தடுக்கும் வண்ணமாக ரயில்வே ஒரு கேட் கீப்பரையும் அங்கே ஒரு கேட்டும் பிளேஸ் பண்ணாங்க. அதுலேருந்து விபத்துகள் கொஞ்சம் ரொம்பவே தவிர்க்கப்பட்டதுங்க. அரியமான் கடற்கரையில் என்றதுக்கு ஒரு டோல்கேட் ஒன்று எப்பவும் இருக்கும். இப்போ சில நாட்களாக அந்த டோல்கேட் இல்லை. என்ன காரணம் தெரில. ஒருவேளை கோடை விடுமுறைக்கு அது பிளேஸ் பண்ணப்படலாம். ஆமாங்க, நம்ம அரியமானை ரீச் பண்ணியாச்சு. குஷி பீச் ஒன்று, அதாவது ஸ்விம்மிங் பூலோட கூடிய ஒரு குஷி பீச் ஒன்று என்ட்ரன்ஸ் ஃபீஸோடு இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா போனால் ஃபுல்லாக பார்க்கிங் தாங்க. பாருங்கள் எவ்வளோ வண்டி வரிசையாக நிற்கிதுன்னு. நிறையா இது ஈவினிங் டைம், ஒரு நார்மல் டைம் சாட்டர்டே நம்ம டைம் போயிட்டுருக்கோம். ஆனால் மற்ற நாட்களில் இப்போ கோடை விடுமுறையில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அவ்வளவுதாங்க, வந்து அடைஞ்சாச்சுங்க அரியமான் கடற்கரையை. ஆமாங்க, நாங்கள் இதை ஒரு மினி கோவான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இது. எவ்வளோ பெரிய மணல் திட்டு, சூப்பரான கடற்கரை, செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக ஈவினிங் டைமு.
இந்த கடற்கரை வெறும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாதுங்க. இங்கே வாலிபால் மேட்சஸும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் சர்ஃபிங் ஆக்டிவிட்டி நடக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் க்ரௌட் இருந்துச்சுன்னா அந்த கடற்கரையை வந்து விசிட் பண்ணவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து பீச் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்த க்ரௌடில் வந்து இந்த இடமே வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இந்த வருஷம் அது இருக்கும் கண்டிப்பாக. நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணி வரும்போதே இந்த சூரியன் பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த குருத்த மணலில் அதோட ரேஸ் விழுகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூரியனை. குசி பீச்சுன்னு சொல்கிற உண்மையான பெயர் காரணம் அது குழந்தைகளுக்கானதுங்க. ஆமாம், குழந்தைகள் இங்கே கொஞ்சம் சந்தோஷமாக விளையாடுவாங்க. கடற்கரை ரொம்ப நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. போட்டிங் பெர் ஹெட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நிமிஷம் போட் எடுத்துகிட்டு சும்மா போய் கடற்கரை சுற்றி பார்த்து வருவாங்க. கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் எப்படி போட்டிங் நடக்குதோ அதே மாதிரி தான். அது வேணால் பெரிய போட்டு, இங்கே ஒரு சின்ன போட்டில் வந்துட்டு இந்த போட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக போட்டிங் போகணும், கொஞ்சம் அட்வென்ச்சரோ இல்லை இன்டீரியர் ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா குர்சுரா ஐலாண்டு போட்டிங் தாங்க. அங்கே வந்து பெர் ஹெட்டுக்கு 300 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஒரு அரை மணி நேரம் பழைய மியூசியம் ஒன்று இருக்குது குர்சுரை தீவில். அந்த மியூசியத்தை போய் உங்களுக்கு காமிச்சு சுற்றி காமிச்சு வருவாங்க. ஆனால் இப்போ சில நேரங்களில் வந்துட்டு காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறனால சில நேரங்களில் போட்டிங் வந்து தடை செய்யப்படுதுங்க. தண்ணி மண்ணா இருக்குங்க. தண்ணி மண்ணா இருக்கு. வாட்டர் போப்பா. அண்ணே போனை உள்ள போட்டேன். வாட்டர் ப்ரூஃப் தானே, எதுல வேணா போடலாம். வாட்டர் ப்ரூஃப்னா போட்டு எடுக்கணுமா? நல்லது என்ன போட்டு எடுப்பேன். போட்டேன். ஈரமாக இருக்கா? பொதுவாக இந்த கடற்கரை ஓரங்களில் பனை மரங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஆமாம், இங்கே ஒரு வடலி ஒன்று இருக்குது. அதாவது குட்டி பனை தான் வடலின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக கிளார் அடிக்குது பாருங்களேன் அந்த சன்லைட்டுக்கு. அதோட கலர்ஸ் வந்து
நியாயமா பார்த்தா முதல்லயே இந்த சவுக்கு மரங்களை தான் காமிச்சிருக்கணும். அரியமானோட தனி சிறப்பு தனி சிறப்பு இல்லைங்க, பெரிய சிறப்பே இந்த சவுக்கு மர காடுகள் தான். ஆமாம், அவ்வளோ தூர தொலைவில் வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தாலும் சரி, சாப்பாடு செய்யணும்னு சொல்கிற மூடில் வந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து சிட்டிங்கை போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நிழலான பகுதி. ஏன்னா இந்த சவுக்கு மரக்காடை தாண்டி போயிட்டா ஃபுல்லாகவே வெயில் தான். அங்கே போய் சில் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாப்பிட்றதோ இல்லைன்னா படுத்துங்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடம். அதுவும் இல்லாமல் சவுக்கு மரங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சில நேரங்களில் இதற்கு இடையிடையில் வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் தண்ணீர் கிடக்கு. அதிகபட்சம் வர்ற சுற்றுலா பயணிகள் எல்லாமே இங்கே ஓய்வு நேரங்களை கழிக்கிறாங்கன்னு சொல்ற காரணத்தினால இதுக்கு இடையில ஒரு ரோடு மாதிரி ஒரு பாதையும் கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா சில நேரங்களில் கூட்டம் மாதிரி சாப்பிட்னா இந்த காடுகளுக்குள்ள வந்து காரையோ பைக்கையோ இல்லை வேனையோ போட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடங்க. அதாவது அங்கே எவ்வளோ தூரத்துக்கு ஜாலி பண்ணி சவுண்டு வருமோ இங்கேயும் வந்து சவுண்டு இருக்கும். ஒரு மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு சில் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஓய்வு எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் இங்கே வந்து ஓய்வு எடுப்பாங்க. ரொம்ப நிழலான ஒரு பகுதி அப்படின்னா அரியமான் கிடக்கிறல இந்த சவுக்கு மர காடுகள் தாங்க. பாருங்க எவ்வளவு ரம்மியமா இருக்கு இந்த இடமே பார்க்கிறதுக்கு. நீங்கள் இந்த கோடை விடுமுறையில் ராமேஸ்வரம் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வரும்போது அரியமானை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான இடங்க அரியமான். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com